பலி கொடுக்கிறார்களோ அதுபோலவே பெண்ணை பலி கொடுக்கிற விழாதானே திருமணம். பலி கொடுக்கிற மாதிரி உண்டான நிகழ்வு என்று சொல்றார். இந்த நாட்டின் மக்கள் தொகையில், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே, இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியான பெண்கள் இனத்தை எதற்காக இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்? இந்த திருமண முறை பெரிதும் சுயநலத்துக்காகவே ஒழிய பொதுநலத்துக்கு அல்லவே. புருஷனுடைய வேலை பெண்டாட்டியை பாதுகாப்பதும், பெண்டாட்டி புருஷனை பாதுகாப்பதும், இருவருக்கும் குட்டிகள் ஏற்பட்டால் அவற்றை இரண்டு பேருமே சேர்ந்து காப்பாற்றவும் தான் பயன்படுகிறதே ஒழிய சமுதாயத்திற்கு பயன்படுவதே இல்லை. அடுத்த வீடு நெருப்பு பிடித்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டான். ஒரு வாளி தண்ணீர் கொடுப்பான். ஆனால் அது அவன் வீட்டுக்கு தீ பரவாது இருக்கட்டும் என்பதற்காகவே ஆகும். ஆண்களும் பெண்களும் இத்தகைய தொல்லையில் மாட்டிக்கொள்ளாமல் படித்து ஆராய்ந்து விஞ்ஞான அதிசய அற்புதங்களை எல்லாம் கண்டுபிடித்து மேன்மையடைய வேண்டாமா? அதனை அடுத்து புருஷன் பெண்டாட்டியாகி தனி குடித்தனம், தனிச்சமைகள் என்று ஆக்கிக் கொண்டு பொதுநல உணர்ச்சி அற்றவர்களாகவே ஆகிவிடுகின்றனர். உலகம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால், உலகம் தொல்லை இல்லாமல் சுபிட்சமடைய வேண்டுமானால் திருமணம் என்பதை கிரிமினல் குற்றமாக்கிவிட வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் பிறகு வந்தே தீரும். அவர் சொல்றார், இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு காலம் சட்டமா இப்ப வரலன்னா கூட பிறகு எப்படி இது வந்தே தீரும். நான் சொன்னது நடக்காமல் இருக்கவில்லையே. எனவே திருமணத்துறையில் மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும். சம எண்ணிக்கையுடையதும் சம உரிமைகளை பெற வேண்டியதுமான ஜீவன்களை இப்படி கொடுமைப்படுத்துவது மிகவும் அக்கிரமமாகும். யாருடைய கூட்டு? எல்லாம் பெரியார் சொல்றார், திருமணத்தை ஒழிச்சு கட்டு, திருமணம் கிரிமினல் குற்றம். சரி, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா திருமணத்தை பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய கொடுமை என்று சொன்ன அந்த பெரியாரு அவருடைய கொள்கையில ஒரு உறுதியா நின்னாரா? அவர் காலத்துல அவரே பல திருமணத்தை நடத்தி வைக்கிறார். திருமணத்தை கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் சொல்ல காரணம் என்ன? சடங்கு சம்பிரதாயத்தை காரணமா சொல்லல. அவர் சடங்குகள் நடக்குது, மூட பழக்க வழக்கம் இருக்குது, அர்த்தம் இல்லாம மந்திரம் ஓதுறாங்க, அதுக்காக வேண்டி ஒழிச்சு கட்டி அப்படி சொல்லல. அவர் சொல்றது பெண்ணடிமைக்காக, பெண்களின் விடுதலைக்காக திருமணத்தை ஒழிக்கணும்னு சொல்றார். அப்ப அவர் என்ன செய்யணும்? டோட்டலா ஒட்டுமொத்தமா திருமணத்தை எதிர்த்து நிக்கணும். அவரே அவருடைய வாழ்க்கையில் பல நூறு திருமணங்களை பல்வேறு மேடைகளில் நடத்தி இருக்கிறார். எதை காட்டுகிறது? அவர் சொன்ன கொள்கை சரியான கொள்கையாக இருந்திருந்தா அவர் யாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்க கூடாது. திருமண வீட்டுக்கு போனா கூட யாரா கல்யாணம் முடிக்கிற நாலு கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா இவருடைய தலைமையிலே பல திருமணம் நடத்தப்பட்டது. அது எதை காட்டுகிறது? சொல்லு ஒரு பக்கம், செயலு வேற பக்கம். இதான் பகுத்தறிவா? சொன்னாங்களே, நேற்றைக்கு கூட உதாரணம் காட்டியெல்லாம் சொன்னாங்களே, பாதிரியார் சொல்வதை பார், பாதிரியாரை பார்க்காது. மதவாதிகளை எல்லாம் இப்படி விமர்சனம் செய்ய முடிந்த உங்களால் உங்களுடைய பெரியாரை விமர்சனம் செய்ய முடிந்ததா? கல்யாணம் முடிக்காத உலகத்துக்கு சொன்ன அவரு மற்றவங்களுக்கு முடிச்சு வச்ச, சரி முடிச்சு வச்சதா விடுங்க, அடுத்தவங்களுக்கு விட்டுலாம். முடிச்சு வச்சதோட நிப்பாட்டல, அவரும் முடிச்சுக்கிட்டாரு. முதல்ல நாகம்மையை முடிச்சிருந்தாரு, நாகம்மையை முடிச்சாருன்னு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த பிரச்சாரத்துக்கு முந்தி செஞ்சது, சரி விட்டுருவோம். பிரச்சாரத்துக்கு முந்தி, இந்த ஆய்வுக்கு முன்னாடி, இதெல்லாம் திருமணம் தான், இந்த திருமண வாழ்க்கையை ஒழிச்சாதான் உலகம் முன்னேறுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாகம்மையை திருமணம் பண்ணிவிட்டார். அதனால அந்த திருமணத்தை விட்டுருவோம். அதுக்கு பிறகு திருமணம் செய்யாம இருந்தாரா? நாகம்மைக்கு பிறகு திரும்ப மணியம்மை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு? மணியம்மையை திருமணம் செய்யக்கூடிய டயம் எப்படிப்பட்ட டயம்? இந்த பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மணியம்மையை திருமணம் செஞ்சாரு. இதை எந்த அடிப்படையில் பகுத்தறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருப்பது பகுத்தறிவா? மற்ற ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் அவ்வாறு வேறுபட்டு நின்றால் அதை விமர்சனம் செய்கிறவர்கள் பெரியாருடைய இந்த கூற்றை ஏன் விமர்சனம் செய்யவில்லை? ஏன் இதில் அழுத்தம் காட்டவில்லை? இதற்கு எதிராக ஏன் கண்டன குரல் எழுப்பவில்லை? இதற்கு எதிராக கடுமையான சொற்களை ஏன் பயன்படுத்தவில்லை? பயன்படுத்தாததுக்கு காரணம், அது நம்ம மதிக்கிற தலைவர். பகுத்தறிவு அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன். பெரியார் செஞ்சு விட்டாரு, அதை போட்டு என்ன விமர்சனம் பண்றது? அது மட்டும் இல்ல, சரி அவர் விடுங்க, அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, பிரச்சாரம் பண்றாங்களே, நாங்க தான் பெரியாருக்கு எல்லாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிறான். எல்லாம் இன்னைக்கு நாத்திகர்கள் எத்தனை பிரிவு இருந்தாலும் எல்லாருமே எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி பெரியார் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே. சொந்தம் கொண்டாடக்கூடிய இவர்களாவது திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்களா? அவங்களுடைய வாழ்க்கை நீங்க வந்திருக்கிறவங்களாவது திருமணம் செய்ய இருப்பாங்களா? இந்த கொள்கையை பேச வந்தவங்க, பகுத்தறிவு பேச வந்தவங்க, நம்ம தலைவர் கண்டுபிடிச்சு ஆய்வு செஞ்சு உலகத்துக்கு சொன்ன, உலகம் வெற்றி பெறுவதற்காக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்புன்னு சொன்னாங்களா? யாரும் கடைபிடிக்க காணும்.
சொன்ன அவர் கடைபிடிக்கல, அவரை பின்பற்றக்கூடிய யாரும் கடைபிடிக்கல. அந்த கொள்கையை ஏற்று ஒருத்தன் கூட கல்யாணம் முடிக்காம இருந்ததாக பார்க்க முடியாது. கல்யாணம் முடிக்காம இருந்திருக்காங்க. அதுக்காக நீ கல்யாணம் முடிக்காத லிஸ்ட் போட்டக்கூடாது. வாஜ்பாய் முடிக்கலையா, அப்துல் கலாம் முடிக்கலையான்னு. அவங்க எல்லாம் முடிக்காம இருந்ததுக்கு வேற காரணம். இவர் சொன்ன போதனை கேட்டுக்கிட்டு முடிக்காம இருக்கல. அது அவங்களுடைய தேவைக்காக. சில பேர் ஆண்மை இல்லாம எத்தனை பேர் கல்யாணம் முடிக்காம இருந்திருப்பாங்க. சில பேர் இந்த வேசி தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே, அதையே ஜாபாக்கி ஒர்க்காக்கி அதே தங்களுடைய வேலையை உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் கல்யாணம் முடிக்கிறது இல்ல. அல்லது வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தங்கள் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் அவங்க கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கிறாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பெரியார் சொன்ன தத்துவம் சரியான தத்துவம், அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. பகுத்தறிவுபூர்வமா இருக்கிற மாதிரி இல்ல. சரி, சொன்ன செய்தியை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதனையும் காணுமே. இது யாருமே உலகத்தில் கடைபிடிக்கிற ஒருத்தம் கூட கடைபிடிக்க தகுதியற்ற ஒரு கொள்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. இது பகுத்தறிவு கொள்கையா அல்லது மடமை நிறைந்த கொள்கையா? மடமை நிறைந்த கொள்கைன்றதுக்கு யாருமே இதை ஏத்துக்கல, அவரே ஏத்துக்கல. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செய்தியை சொன்னாலும், ஒரு மோசமான ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு 2 பேர் ஜாதகம் வருவான்ல. கொலையே பண்ணிவிட்டா கூட அவனுக்கு வழக்கு நடத்துறதுக்கு ஒரு வக்கீல் வருவார்ல. அது கூட இல்ல. பெரியாருடைய இந்த திருமண கொள்கைக்கு அவரும் இல்ல, அவரை சார்ந்து ஒருத்தரும் இல்ல. இப்படிப்பட்ட இதை எந்த அடிப்படையில் நியாயப்படுத்த போகிறீர்கள்? இது பகுத்தறிவா? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக ஒரு செய்தியாக அந்த செய்தியை அவர் உலகத்துக்கு சொன்னாரு. அதை நீங்க ஏன் கண்டிக்கல? அதை கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்து என்னன்னா, ஒரு கொள்கையை சொன்னா பொதுவாகவே ஒருத்தர் தப்பான கொள்கையை சொல்றாரு அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு அளவுகோல் என்ன கருதப்படும்னா, முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் முரண்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். கரெக்டா அதுல சொன்னதுல கரெக்டா நின்று கொண்டே இருக்கணும். ஆரம்பத்தில் கூட காலையில கூட பேசுறோம், முரண்பாடுகளை பத்தி விளக்கம் கொடுத்தோம். முரண்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல பொய் இருக்குது, ஏதோ மாத்தி மாத்தி பேசுறாங்க, தப்பு தவறா நடந்திருக்கும் போல இருக்குது. தோண்டி தோண்டி விசாரிப்பாங்க. போலீஸ்காரர்கிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், மாட்டின ஒரு சந்தேகத்தின் பேர் விசாரிப்பாங்க. சாதாரணமா சொல்லிட்டா மேட்டர் இல்ல, கேட்ட கேள்விக்கு முரண்பட்டுனா வச்சுக்குவோம். நான் அங்க இருந்து வந்தேன்னு சொல்லிவிட்டு திரும்ப 5 நிமிஷத்துல இங்க இருந்து வந்தோம்னா டவுட்டா இருக்குது, ஆளை ஓரம் கேட்டு என்னன்னு தெரிய முரண்பட்டா ஆளு கரப்ஷன் யோசிக்க வேண்டியது இருக்கும். முரண்பாடு இருக்கக்கூடாது. இவரு கல்யாணத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஆய்வு செஞ்சு அதை மக்கள் மத்தியில கொண்டு போகிறார். அதுவும் எப்படி? ஒரு கட்டுரையா ஆர்டிக்கலா சும்மா பேசும்போது கூட யதார்த்தமா சில நேரத்தில் தவறி பேசிடலாம், தவறான கருத்துக்களை சொல்லிவிடலாம். ஆனா எழுதும் போது ஒருத்தர் அப்படி எழுத மாட்டான். எழுதும் போது யோசிச்சு, அதுவும் ஒரு பத்திரிகை நடத்துகிறவரு, மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவரு, பல கொள்கைகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறவரு, அவர் ஒரு கொள்கையை சொல்றாருன்னா கண்டிப்பா யோசிச்சு நின்று நிதானமா சொன்னா பிடிச்சுக்குவாங்க. எதிர்பார்த்து 4 பேர் நிக்கிறான், தப்பா பேசிடக்கூடாது, சரியான செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதை ஆய்ந்து அறிந்துதான் பேசுவார்கள், எழுதுவார்கள். இவர் என்ன பண்றாரு பெரியாரு? அதுக்காக வேண்டிய ஒரு மேட்டர் எடுக்கிறாரு, திருமணத்தை ஒழிக்கிறது சம்பந்தமா மக்களுக்கு எழுதுறாரு. எழுதி கொண்டு வரும்பொழுதே பாருங்க, அவர் கொள்கையில தெளிவில்லாமல் இருந்தார் என்பதற்கு அவரே ஆதாரம் காட்டுறாரு. தந்தை பெரியார் உயர் எண்ணங்கள் என்ற புத்தகத்தில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நூலில் நான் இப்ப கடைசியா வாசிச்ச அந்த செய்தி, அதுல நான் வாசிச்சு நிப்பாட்டினது தொடர்ந்து அடுத்து சொல்றேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் கிரிமினல் குற்றமாக்கணும் சொல்லிட்டே வந்தார். அடுத்து சொல்றாரு, பெற்றோர்கள் தங்கள் பெண்களை 22 வயது வரைக்கும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். நல்ல போதனை, பிள்ளைகளை படிக்க வைங்க. பிறகு ஒரு தொழிலும் கிடைக்க செய்த பிறகு வாழ்க்கை துணையை பற்றி நினைக்க வேண்டும். அதுவும் அந்த பெண்ணாக பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய பெற்றோர்கள் குறுக்கு. அடுத்து என்ன சொன்னாரு? 22 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாத, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குள்ள போ. அடுத்த பேராவுல வேற புக்குல வேற பேஜ்ல வேற நாள்ல வேற வருஷத்துல இல்ல, அதனுடைய தொடர்ச்சியில சொல்றாரு, கல்யாண கிரிமினல் குற்றம்னு முதல் பேரா சொல்லுது, அடுத்த பேரா சொல்லுது 22 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாத, அடுத்து பேசு. என்ன அர்த்தம்? முரண்பாடுகளின் மொத்தவருமாக அவர் காட்சி தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு அவங்க ஆன்சர் சொல்ல எப்படி? நாம செல்லாயத்தை சொல்லுவாங்க, அது பெரியார் சொன்னதை கண்டுக்கல, பெரியார் சொன்னது நாங்க சம்பந்தம் இல்ல வாபஸ் வாங்க, அது மேட்டர் இல்ல. மத்தவங்களை எப்படி கண்டிச்சீங்க நீங்க? மத்தவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே எவ்வளவு காரசாரமா குடிமையை விட்டுனீங்க, மொத்தமா பூணூல அறுத்து பெரியாருக்கு அனுப்பி வச்சு விடுதலை பத்திரிகையில செய்தி விளம்பரத்தை வச்சீங்க, அது மாதிரி கண்டிக்கணும். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் கடுமையான மூட